ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேல ஹேன் வரப்போறது கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இதை ட்ரைலர்லயே கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. இந்த ஹேன் இதுக்கு முன்னாடியே MCUல அப்பியர் ஆகியிருக்காங்க. அவங்க யாரு, அவங்களோட லீடர்ஸ் யாருங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். நீங்க நம்ம சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஹேண்ட் ஃபர்ஸ்ட் அப்பியர் ஆனது நெட்ஃபிளிக்ஸ் டேர் டெவில் சீசன் 2ல தான். அதுக்கப்புறமா அயன் ஃபிஸ்ட் சீசன் 1 அண்ட் டிஃபெண்டர்ஸ் சீரிஸ்லயும் அப்பியர் ஆகியிருப்பாங்க. நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ்லாம் MCU கேனனானு நீங்க கேட்கலாம். இப்போதைக்கு நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து டேர் டெவில், பனிசர், கிங்பிங் மாதிரியான கேரக்டர்ஸ்லாம் MCUக்குள்ள வந்துட்டாங்க. அடுத்த டேர் டெவில் சீரிஸ்ல ஜெசிகா ஜோன்ஸ் வரதும் கன்ஃபார்ம் ஆகிருச்சு. ஸோ நம்ம நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸையும் ஒஃபிஷியல் கனனாவே கன்சிடர் பண்ணலாம். ஹேண்டோட லீடர்ஸை த 5 ஃபிங்கர்ஸ்னு சொல்லுவாங்க. அதுல 5 மெம்பர்ஸ் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் அலெக்சாண்ட்ரா ரைட், இவங்க தான் இந்த 5 ஃபிங்கர்ஸ்ல மெயினான ஆளு. 5 ஃபிங்கர்ஸுக்கு லீடர்னு சொல்லலாம். அண்ட் அதோட மேடம் காவோ, பக்கூட்டோ, சொவாண்டே, முராகாமி, இவங்க 5 பேரும் சேர்ந்து தான் ஹேண்டை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க 5 பேருமே இம்மோர்டல்ஸ். இவங்களுக்கு எல்லாம் வயசு ரொம்பவே அதிகம். மேடம் காவோ ஒரு எபிசோட்ல அவங்க சின்ன வயசுல இருக்கும்போது அவங்க டிராகன்ஸ் பறக்கிறத பார்த்ததா சொல்லியிருப்பாங்க. அந்த அளவுக்கு வயசானவங்க தான் இந்த 5 ஃபிங்கர்ஸ். இவங்க ஆரம்பத்தில் கங்லாங்னு சொல்லப்படுற ஒரு மிஸ்டிக்கல் சிட்டியில மாங்ஸா இருந்தவங்க. அந்த சிட்டியில ரெசரக்ஷன் சப்ஸ்டன்ஸ் சொல்லப்படுற டிராகன்ஸோட போன்ஸ்ல இருந்து எடுக்கப்படுற ஒரு வகையான சப்ஸ்டன்ஸை வச்சு ஹீலிங் பண்ணுவாங்க. பட் இந்த 5 பேரும் அதை அவங்க சுயநலத்துக்காக யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதை வச்சு அவங்க இம்மார்டாலிட்டி எடுக்கணும்னு ட்ரை பண்ணவும் காங்லாங்ல இருந்த எல்டர்ஸ் இவங்களை காங்லாங்க விட்டு பேனிஷ் பண்ணியிருப்பாங்க. இவங்க காங்லாங்க மறுபடியும் அட்டாக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறதால காங்லாங்க ஹேண்ட் கிட்ட இருந்து பாதுகாக்கிறதுக்காக த அயன் ஃபிஸ்ட்டை உருவாக்கி இருப்பாங்க. நம்ம நெட்ஃபிளிக்ஸ் சீரிஸ்ல டேனி ரெண்ட அயன் ஃபிஸ்டா பார்த்திருப்போம். ஸோ இந்த 5 ஃபிங்கர்ஸ் காங்லாங்ல இருந்து பேனிஷ் ஆனதுக்கு அப்புறமா வெளி உலகத்துக்கு வந்து ஹேண்டை உருவாக்கி இருப்பாங்க. இந்த ஹேண்ட்ல நிறைய நிஞ்சாஸ் ட்ரெயின் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு நிஞ்சாவும் டேர் டெவிலுக்கு ஈக்குவலா ஃபைட் பண்ணக்கூடியவங்க. லட்சக்கணக்கான நிஞ்சாஸ் இந்த ஹேண்ட்ல இருக்காங்க. இவங்களை தான் நீங்க ஸ்பைடர்மேன் ட்ரைலர்ல பார்த்திருப்பீங்க. அண்ட் ஹேண்டுக்கு இன்னொரு அல்டிமேட் வெப்பனும் இருக்கு. அதை பிளாக் ஸ்கைன்னு சொல்லுவாங்க. டிஃபெண்டர் சீரிஸ்ல எலக்ட்ரா தான் பிளாக் ஸ்கையா இருந்திருப்பாங்க. இந்த ஹேண்டோட லீடர்ஸான த 5 ஃபிங்கர்ஸ் எல்லாரும் த டிஃபெண்டர் சீரிஸ்லயே இறந்து போன மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க. இவங்க தான் இம்மோர்டல் ஆச்சு. இவங்களை எப்படி கொன்னாங்கன்னு கேட்டீங்கன்னா, இவங்களை கொல்றதுக்கு ஒரே ஒரு வழி தான் இருக்கு. இவங்களோட கழுத்தை வெட்டி உடம்பை விட்டு தனியா எடுத்தா இவங்க செத்து போயிடுவாங்க. மற்றபடி இவங்களை வெட்டி போட்டாலோ இல்ல கண்ணை வச்சு சுட்டா கூட இவங்க சாக மாட்டாங்க. இந்த 5 ஃபிங்கர்ஸ்ல அலெக்சாண்ட்ராவை எலக்ட்ரா தான் கொன்னிருப்பா. கொன்னுட்டு 5 ஃபிங்கர்ஸை அவ கண்ட்ரோல் எடுத்திருப்பா. பக்கூட்டோவை கோலிங் விங் கொன்னிருப்பாங்க. கோலிங் விங் ஆரம்பத்தில் ஹேண்டு கீழே ட்ரெயின் பண்ணப்பட்ட ஒரு நிஞ்சா தான். இவளோட சென்சேயே இந்த பக்கூட்டோ தான். ஃபர்ஸ்ட் இவக்கு ஹேண்டை பத்தி தெரிஞ்சிருக்காது. அயன் ஃபிஸ்டோட சேர்ந்ததுக்கு அப்புறமா தான் ஹேண்ட் கெட்டவங்கன்னு புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு எதிராக இருப்பா. சொவாண்டைய ஸ்டிக் கொண்டு இருப்பாரு. ஸ்டிக் யாருன்னு கேட்டீங்கன்னா, இவர் தான் டேர் டெவிலோட சென்சே. இவர் சேஸ்ட்னு சொல்லப்படுற ஒரு ஆர்கனைசேஷன்ல இருந்திருப்பாரு. இவங்க அப்படியே ஹேண்டுக்கு ஆப்போசிட்டா இருக்கக்கூடியவங்க. இந்த ஆர்கனைசேஷனை டிஃபெண்டர் சீரிஸ்ல ஃபுல்லாவே ஹேண்ட் அழிச்சிருப்பாங்க. இவங்களோட லாஸ்டா மிஞ்சினவர் தான் இந்த ஸ்டிக். மேடம் காவோ அண்ட் முராகாமி டிஃபெண்டர்ஸ் ஃபைனல் ஃபைட்ல மிட்லண்ட் சர்க்கிள்ல இருந்த ஒரு பில்டிங் உடைஞ்சு அதுல இறந்ததா சொல்லியிருப்பாங்க. பட் மேடம் காவும் முராகாமியும் அங்க இருந்து தப்பிச்சிருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா அவங்கள கொல்லணும்னா அவங்களோட தலையை தனியா வெட்டி எடுக்கணும். ஸோ மேபி தப்பிச்சு இருக்கலாம். பட் சீரீஸ்ல எங்கேயும் கன்ஃபார்ம் பண்ணல. ஸோ 5 ஃபிங்கர்ஸும் அழிஞ்சதால ஹேண்டும் அழிஞ்சதா டிஃபெண்டர்ஸ் நினைச்சிருப்பாங்க. ஸோ இப்போ ஸ்பைடர்மேன்ல ஹேண்ட் வருதுன்னா இந்த ஹேண்டை மறுபடியும் யாரோ கண்ட்ரோல் எடுத்திருக்கணும். அது மேபி மேடம் காவோ அண்ட் முராகாமியா இருக்கலாம், இல்லைனா எலக்ட்ராவா கூட இருக்கலாம். எலக்ட்ராவும் ரெசரக்ஷன் சப்ஸ்டன்ஸை எடுத்தவங்க தான். ஸோ அதனால இவங்களும் இம்மோர்டல் தான். எலக்ட்ராவும் டிஃபெண்டர்ஸ் ஃபைனல் ஃபைட்ல அந்த பில்டிங் உடஞ்சி சாகுற மாதிரி தான் சொல்லியிருப்பாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் இந்த 3 பேர்ல யாரோ ஒருத்தங்க இல்லைனா 3 பேருமே ரிட்டர்ன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.